போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான வினாக்களை நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட்டை தான் உங்கள்கிட்ட டிஸ்கஷனாக கேட்க போகிறேன். இது ஒரு ரீகால், அதாவது ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்னென்னா, பல கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லலாம். நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இத்தாலியை சொல்லலாம். ஆன்சர் வந்து இத்தாலி. பல கட்சி முறை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இத்தாலியை சொல்லலாம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம், தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அப்படிங்கிறது நவம்பர் 19 அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜெர்மனி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. முதல் முறையாக தேர்தல் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் 1892 அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டோரியா ராணி பேரறிக்கை அப்படிங்கிறத வாசித்தவர் வந்து கானிங் பிரபு. ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? முன்னாள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்கு மக்களே ஏற்று நடத்த அரசு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்குது இந்தியாவில் அப்படின்னா 22 மொழிகள் இருக்குது. நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி. 1997ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவில் முதன்மையாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாநிலங்களுடைய நடனங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ கேள்வி. ஸோ அசாமில் வந்து பீஹி அப்படிங்கிற ஒரு வகையான நடனம், கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம், ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, கேரளாவில் வந்து தெய்யம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு என்பதை மறந்துட வேண்டாம். நம்ம நாட்டுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை டால்ஃபின் என்பது சரியான ஆன்சர். நமது தேசிய கொடியில் இருக்கக்கூடிய நீல அகலத்தோடைய விகிதம் வந்து 3:2 என்பதை மறந்துடாதீங்க. நமது இந்திய நாட்டுடைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, சத்தியமே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நமது தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் முறைப்படி பாடி முடிக்க வேண்டும் என்றால் 52 வினாடிகள். தேசிய பாடல் வந்தே மாதரம் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் ரூபாய்க்கான குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார் அப்படிங்கிற நபர். சக ஆண்டு என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியது அப்படின்னா கனிஷ்கர் ஆட்சி ஏறிய காலகட்டத்தில் தான் சக ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நமது நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கான யானை இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2010 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட 60 நாடுகளிலிருந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் டீமானது போய் அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய விடுதலை நாளின் பொழுது, இந்தியாவுடைய விடுதலை நாளின் பொழுது முதல் தேசிய கொடி எங்கே இருக்குது, அது ஏற்றப்பட்ட தேசிய கொடி வந்து கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகர் யார் ஆரம்பத்தில் அப்படின்னா BN ராவ் அப்படிங்கிறவர். தி லூமினஸ் பார்க் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வந்து அப்துல் கலாம் ஐயா. உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பில் மிகவும் பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட நாடு அப்படின்னா அது இந்தியா தான். பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு அப்படின்னு கேட்டால் சான் மாரினோஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு என்னன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இருக்கக்கூடிய முக்கிய வாசகங்கள் என்னென்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு போன்ற வார்த்தைகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். நமது அடிப்படை கடமையில்
முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமான கல்வி வழங்க வேண்டும் என்பது அடிப்படை கடமைகள் நிறைய இருந்தாலும் 11 கடமைகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு கடமை இது. அதே போல் 2021 சரிங்களா, 2021 வரை எத்தனை டைம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியிருக்காங்க அப்படின்னா 105 முறை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் சர்வதேச அகிம்சை தினம் ஐநா சபை அறிவித்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 2007. அதே போல் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், இந்த 5 வகை நல்லா புரிஞ்சுக்கணும். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா 15 உட்பிரிவு 1. இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி அப்படின்னு கேட்டால் சென்னை தான். 1688 உருவாக்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னு கேட்டால் வலஜா பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் முக்கியமான தேதிகள் என்னென்ன அப்படின்னா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, காந்தி ஜெயந்தி போன்ற நாட்களில் செய்வாங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 24, 1992. மறந்துடாதீங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடியது மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தல்னா மாநில தேர்தல் ஆணையம், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். அதுக்கு ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்தியாவில் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் அப்படின்னு ஒரு பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு. இந்தியாவில் அலுவலக இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போல் நல்ல ஒரு பயனுள்ள தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எஸ்ஐ போலீஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்கிட்ட கொஷின் பேங்க் புக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.